வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி எருகுலா மலக்குரவன் காட்டுநாயக்கன் குருமன்ஸ் பழங்குடியின மக்களை மத்திய அரசு அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தல். வேட்டையாடும் கருவிகளுடன் பாட்டு பாடி நூதன முறையில் நடந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். பாய்மரப் படகில் கடல் சாகச பயணம் செய்த மாணவர்கள் வரவேற்பு அளித்து வாழ்த்து தெரிவித்த துணைநிலை ஆளுநர். மீனவர்களுக்கு மானிய விலையில் ஃபைபர் படகுகள் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். உலக இரத்த தான தினம். இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவ செவிலியர் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணி. புதுச்சேரி மாநிலத்தில் பூர்வ குடிகளாக இருக்கும் எருகுலா மலக்குரவன் காட்டுநாயக்கன் குருமன்ஸ் ஆகிய பழங்குடியின மக்களை மத்திய அரசு அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் உடனடியாக சேர்க்க வலியுறுத்தி வேட்டையாடும் கருவிகளுடன் பாட்டு பாடி நூதன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் பூர்வ குடிகளாக வசித்து வரும் பழங்குடியின மக்கள் எருகுலா மலக்குரவன் காட்டுநாயக்கன் குருமன்ஸ் ஆகியோர் தற்போது எந்தவிதமான அரசு அங்கீகாரமும் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர். 44 ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் வழிகாட்டுதலின் கீழ் மத்திய அரசிடம் இந்த இனங்களை அட்டவணை பழங்குடியினராக அங்கீகரிக்க கோரி பேரணிகள், மாநாடுகள், போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு முறையும் கோரிக்கைகளுக்கான கோப்புகள் புதுச்சேரியிலிருந்து டெல்லிக்கு அனுப்பப்படுகின்றன. பின்னர் மீண்டும் டெல்லியிலிருந்து புதுச்சேரிக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றன. ஆனால் இதுவரை நியாயமான கோரிக்கைகள் எந்தவிதமான தீர்வும் பெறாமல் புறக்கணிக்கப்படுகின்றன. தென்னிந்தியா முழுவதிலும் இந்த 4 இன பழங்குடியின மக்கள் அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில்தான் இருக்கிறார்கள். எனவே மத்திய அரசு மற்றும் புதுச்சேரி அரசு இரண்டும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 342 கீழ் 2 படி புதுச்சேரியில் வசிக்கும் எருகுலா மலக்குரவன் காட்டுநாயக்கன் குருமன்ஸ் ஆகிய பழங்குடியின மக்களை அட்டவணை பழங்குடியினர் என்று அங்கீகரிக்க வேண்டும். இந்த உறுதியான கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கவனத்தை ஈர்க்கும் விதமாக வேட்டையாடும் கருவிகளுடன் பாட்டு பாடி கவனத்தை ஈர்த்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாய்மர படகில் கடல் சாகச பயணம் செய்த மாணவர்களுக்கு வரவேற்பு அளித்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் சென்று திரும்பும் சாகர் சங்கரம் பாய்மர படகு கடல் சாகச பயண தொடக்க விழா கடந்த 11ஆம் தேதி தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் மீனவர்களுக்கு மானிய விலையில் ஃபைபர் படகுகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை ஒவ்வொரு வருடமும் மாநில அரசின் திட்டத்தின் கீழ் இயந்திரம் பொருத்தப்படாத ஃபைபர் கட்டுமரங்களை 50% மானிய விலையில் மீனவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2024-25 நிதியாண்டிற்கு 6 பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இத்திட்டத்துடன் கூடுதலாக 2024-25 நிதியாண்டிலிருந்து மீனவர்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப இயந்திரம் பொருத்தக்கூடிய வகையில் உள்ள ஃபைபர் படகுகள் 50% மானிய விலையில் வழங்குவதற்கு புதுச்சேரி பகுதியில் உள்ள 21 பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இத்திட்டத்தின் அலகு தொகை ரூபாய் 1.50 லட்சத்தில் 50% பயனாளிகளின் பங்குத்தொகை ரூபாய் 75,000 அரசின் பங்குத்தொகை ரூபாய் 75,000 சேர்த்து ஃபைபர் படகுகள் புதுச்சேரி மாநில மீனவர் கூட்டுறவு சம்மேளனத்தின் மூலம் கொள்முதல் செய்து வழங்கப்படும். இந்த 2 திட்டங்களின் கீழ் புதுச்சேரி பகுதியை சேர்ந்த 27 பயனாளிகளுக்கு ஃபைபர் படகுகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுவை கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது.
நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, ஏகேடி ஆறுமுகம், மீன்வளத்துறை செயலர் டாக்டர் மணிகண்டன், மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில், இணை இயக்குநர்கள் தெய்வசிகாமணி மற்றும் மீன்வளத்துறையின் அதிகாரிகள், மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் கலந்து கொண்டனர். உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியின் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் இரத்த தானம் குறித்த வாசகங்கள் கொண்ட பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு பேரணி மேற்கொண்டனர். உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியின் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் இரத்த தானம் குறித்த வாசகங்கள் கொண்ட பதாகைகளை ஏந்தி இன்று விழிப்புணர்வு பேரணி மேற்கொண்டனர். இந்த பேரணியை மருத்துவக் கல்லூரி இயக்குனர் உதயசங்கர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் கல்லூரி முதல்வர், துணை மருத்துவ கண்காணிப்பாளர், உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி, புதுச்சேரி இரத்த மாற்று கவுன்சில் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழிப்புணர்வு பேரணி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் தொடங்கி ராஜீவ்காந்தி சிக்னல் வழியாக ராஜீவ்காந்தி குழந்தைகள் மற்றும் மகப்பேறு மருத்துவமனை வரை சென்று மீண்டும் அதே வழியாக வந்து மருத்துவக் கல்லூரியில் முடிவடைந்தது. விழாவிற்கான ஏற்பாட்டினை மருத்துவக் கல்லூரி இரத்த வங்கி மருத்துவ அதிகாரி மற்றும் ஊழியர்கள், செவிலியர்கள், கல்லூரி உதவி பேராசிரியர்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மானவெளி சட்டமன்ற தொகுதி நோனாங்குப்பம் ஈஸ்வரன் நகர் பகுதியில் ரூபாய் 14,65,000 திட்ட மதிப்பீட்டில் புதிய சாலை அமைப்பதற்கான பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இன்று தொடங்கி வைத்தார். நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள ஈஸ்வரன் நகரில் சாலை வசதிகள் இல்லாமல் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வத்திடம் கோரிக்கை வைத்தனர். சட்டப்பேரவைத் தலைவர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பணிகளை துவங்குவதற்கு அரசாணை பெற்று தந்தார். அதன்படி பணிகளை துவங்கும் முகமாக பணிகளுக்கான பூமி பூஜை சட்டப்பேரவைத் தலைவர் முன்னிலையில் இன்று காலை ஈஸ்வரன் நகர் பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பூபாலன், மாசிலாமணி, தினகரன், சந்திரன், சுமதி, அன்பு, சீனு, ரங்கராஜ், துரை, கணேசன், சிவா, உன்னிகிருஷ்ணன் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாவேந்தர் டூர் ஆபரேட்டர் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் சங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பாவேந்தர் டூர் ஆபரேட்டர் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான ஒருங்கிணைப்பு கூட்டம் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் அதன் உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக சங்கத்தின் சட்ட ஆலோசகர் ஹேமா புஜம், போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் நாகராஜன் மற்றும் சங்க கௌரவ தலைவர் JVS ஆறுமுகம் என்கிற சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு புதுச்சேரியில் சிறந்து விளங்கிய பெண் ஓட்டுநரை பாராட்டி விருதுகளை வழங்கினார். மேலும் தொடர்ந்து புதுச்சேரியில் சிறப்பாக செயல்பட்ட சங்க நிர்வாகிகளை பாராட்டி நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து இந்த கூட்டத்தில் சங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் சங்க வளர்ச்சி குறித்தும் விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டதுடன் சுற்றுலாவிற்கு செல்லும் ஓட்டுநர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் சுற்றுலாவிற்கு செல்லும் பொழுது வாகனங்கள் பல்வேறு மாநிலங்களில் பழுது உள்ளிட்ட பல்வேறு இடையூறுகளுக்குள் சிக்கும்போது அதனை எதிர்கொள்ள அங்குள்ள நிர்வாகிகளை எவ்வாறு ஒருங்கிணைத்து அதனை சரி செய்து பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வு காண்பது என்பது குறித்து புதிய யுக்திகள் குறித்தும் ஆலோசனைகள் செய்யப்பட்டது. மேலும் அனைத்து மாநில சுற்றுலா ஒருங்கிணைப்பாளர்கள், வாகன உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து சங்க நிர்வாகிகளின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்வது என்பது குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு சங்க தலைவரும் எல்லோ கார்ஸ் மற்றும் டிராவல்ஸ் உரிமையாளர் சங்கர் மற்றும் பேர்ட் டிராவல்ஸ் உரிமையாளரும் சங்க செயலாளருமான சதீஷ் மற்றும் சங்க கௌரவ தலைவர் சதீஷ்குமார், சங்க துணைத் தலைவர் அனுராக், சங்க ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன், இணை செயலாளர் தாண்டவராயன், இணை செயலாளர் ஆனந்தன், பொருளாளர் வடிவழகன், துணை பொருளாளர் தனியாசலம், துணை ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன், நிர்மல்நாத், சங்க மக்கள் தொடர்பு அதிகாரி ஜெயபிரகாஷ்,
ஆலோசகர் குமரவேல் உட்பட 100க்கும் மேற்பட்ட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லுகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லுகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் மற்றும் கோபாலன்கடை அம்மாநகர் ஆகிய கோவில்களில் நடைபெறும் ஆலய திருப்பணிக்கு அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் மற்றும் கோபாலன்கடை அம்மாநகர் ஆகிய கோவில்களில் நடைபெறும் ஆலய திருப்பணிக்கு அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் நன்கொடை வழங்கினார். இதில் ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்கர விநாயகர், ஸ்ரீ முத்தாலம்மன் கோவிலுக்கு நன்கொடையாக ரூபாய் 2 லட்சமும், கோபாலன்கடை அம்மாநகர் பகுதியில் அமைந்துள்ள வலம்புரி விநாயகர் கோவிலுக்கு ரூபாய் 50,000 நன்கொடையினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் வழங்கினார். தொடர்ந்து ஆலயத்தில் நடைபெறும் கட்டுமான பணிகளை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் ராமநாதன் ரெட்டியார், சாரங்கன், பாமக ரமேஷ், பொன்னுசாமி, மணி உட்பட பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராகுல் காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் புதுவை கிழக்கு மாவட்ட தலைவி ரெஜினா ஏற்பாட்டில் புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமையில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உருளையன்பேட்டை தொகுதியில் அசைவ உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது. ராகுல் காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் புதுச்சேரி கிழக்கு மாவட்ட தலைவி ரெஜினா ஏற்பாட்டில் புதுவை மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமையில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உருளையன்பேட்டை தொகுதியில் அசைவ உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவைத் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் எம்என்ஆர் பாலன், மாநில பொதுச் செயலாளர் ரகுமான், இளையராஜா, வட்டார தலைவர் ஆறுமுகன், ரமேஷ், மாநில செயலாளர் வழக்கறிஞர் வேல்முருகன், மோகன்தாஸ், தெற்கு மாவட்ட தலைவர் குமரேசன், உருளையன்பேட்டை காங்கிரஸ் நிர்வாகி பாபுலால், கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன், மகளிர் காங்கிரஸ் ஆலோசகர் ரமா வைத்தியநாதன், மகளிர் காங்கிரஸ் மூத்த தலைவிகள் ஜெயலட்சுமி, முத்தமிழ், தெற்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவி குணபூஷணம், வடக்கு மாவட்ட தலைவி காலாப்பட்டு சித்ரா, மத்திய மாவட்ட தலைவி ஜெயமேரி, மேற்கு மாவட்ட தலைவி மலர்விஜி, காலாப்பட்டு சாந்தி, தட்டாம்ஜாவடி தொகுதி தலைவி உஷா, உருளையன்பேட்டை தவமணி, பத்மா, மீனா உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
புதுவை தட்டாஞ்சாவடி விவிபி நகரில் உள்ள கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாக பொதுநல அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சன்னியாசிக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் அங்கத்தினர்கள் அனுமதியின்றி நகைக்கடன் மோசடி நடைபெற்றுள்ளது. இது குறித்த புகார் முதலமைச்சர், கூட்டுறவு பதிவாளர், செயலாளர் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. புகாரின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் ஊழல், முறைகேடு, ஆள் மாறாட்டம் செய்து பல லட்சக்கணக்கில் மோசடி செய்த சன்னியாசிக்குப்பம் வங்கி நிர்வாகிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மேற்கண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன் தலைமை தாங்கினார். வெங்கடேசன், ஜெயலட்சுமி, பிச்சாண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் லோகு ஐயப்பன், மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன், தமிழர் களம் அழகர், நகர தலித் பாதுகாப்பு இயக்கம் ராஜா, இயற்கை கலாச்சார சுற்றுச்சூழல் இயக்கம் பிராங்க்லின் பிரான்சுவா, ராவணன் படிப்பகம் அபிமன்னன், தமிழ் தேசிய பேரியக்கம் வேலுச்சாமி, தன்னுரிமை கழகம் சடகோபன் மற்றும் 100க்கும் மேற்பட்ட சன்னியாசிக்குப்பம் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்தையா அவர்களுக்கு மனு அளிக்கப்பட்டது. அந்த வங்கி நிர்வாகம் மோசடி செய்திருக்கிறது. இந்த மோசடி குறித்து கூட்டுறவு பதிவாளருக்கும், இணை பதிவாளருக்கும், கூட்டுறவுத்துறை செயலாளருக்கும், மாவட்ட ஆட்சியாளருக்கும், மாண்புமிகு முதலமைச்சருக்கும் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாக சன்னியாசிக்குப்ப மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக பொதுநல அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம் முன்பே தட்டாஞ்சாவடியில ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை எச்சரிக்கை ஆர்ப்பாட்டமாக நடத்துகிறோம். இதிலும் முடிவு காணவில்லை. உடனடியாக இந்த புகாரை விஜிலன்ஸுக்கு அனுப்ப வேண்டும், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பி அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் முற்றுகை போராட்டமாக தொடரும் என எச்சரிக்க விரும்புகிறோம். புதுச்சேரி உப்பளம் தொகுதி வம்பாக்கேரபாளையம் சுடுகாட்டை ஒட்டியுள்ள பகுதிகளில் வாய்க்கால் அமைக்கும் பணியினை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வம்பாக்கேரபாளையம் சுடுகாட்டை ஒட்டிய பகுதிகளில் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி தொடங்கி வைத்த நிலையில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அப்பணிகளை நேரில் சென்று அவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். வாய்க்கால் பணிக்காக ஒதுக்கிய நிதியில் மீதம் மிச்சமாகும் நிதியை திப்புராயப்பேட்டை பகுதியில் பூமிக்கு அடியில் புதையுண்ட மின்சார பைப்லைன் அமைப்பதற்காக சாலைகளில் பள்ளம் தோண்டியதால் சாலைகள் சமநிலையில் இல்லாததை கண்ட சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி அவர்கள் மேடு பள்ளமாக உள்ள அனைத்து சாலைகளையும் சமநிலைப்படுத்தி சீர் செய்வதற்கு மீதமுள்ள நிதியினை பயன்படுத்த வேண்டும் என்று நகராட்சி துணை செயற்பொறியாளர் யுவராஜ் அவர்களிடம் கேட்டுக்கொண்டார். திப்புராயர்பேட்டை பகுதியில் ஒரு தெருவிற்கும் அடுத்த தெருவிற்கும் பாதை செல்லும் வழியையும் சீரமைத்து தரும்படி கேட்டுக்கொண்டார். மேலும் தேர் செல்வதற்காக வாய்க்கால் கற்கள் வெட்டப்பட்டுள்ளது, அதனையும் சீர் செய்து தாருங்கள் என்று அதிகாரியை சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி கேட்டுக்கொண்டார். அவருடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜ், நிசார், கிளை செயலாளர்கள் இருதயராஜ், சந்திரன் என்கிற சந்துரு, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராஜ்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் மற்றும் மீனாட்சி உடனுரை சுந்தரேஸ்வரர் ஆலயங்களில் நடைபெறும் கட்டுமான பணியினை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் பார்வையிட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் மற்றும் மீனாட்சி உடனுரை சுந்தரேஸ்வரர் ஆலயங்களில் கட்டுமான திருப்பணி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் நடைபெறும் கட்டுமான பணிகளை பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று ஆலய நிர்வாகத்திடம் கேட்டுக்கொண்டார். மேலும் ஆலய திருப்பணி குழு நிர்வாகிகள் நியமித்ததற்கான ஆணையை வழங்கினார். நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக அதிகாரி, திருப்பணி குழுவினர், ஊர் முக்கியஸ்தர்கள், முன்னாள் அறங்காவலர்கள், கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி எருகுலா மலக்குரவன் காட்டுநாயக்கன் குருமன்ஸ் பழங்குடியின மக்களை மத்திய அரசு அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தல். வேட்டையாடும் கருவிகளுடன் பாட்டு பாடி நூதன முறையில் நடந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். பாய்மரப் படகில் கடல் சாகச பயணம் செய்த மாணவர்கள் வரவேற்பு அளித்து வாழ்த்து தெரிவித்த துணைநிலை ஆளுநர்.
மீனவர்களுக்கு மானிய விலையில் ஃபைபர் படகுகள் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். உலக இரத்த தான தினம். இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவ செவிலியர் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணி. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.